வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் விடியலின் வழியில் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவதற்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட யூடியூப் சேனல். நம்ம தமிழ் இலக்கணத்தோட பல்வேறு பகுதிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அடி அப்படின்னா என்னன்றதை பற்றியும் அதோட வகைகளை பற்றியும் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலாக வேணும்னா தயவு செஞ்சு கமெண்ட்டில் உங்கள் நம்பரை போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் தேவையான அடிப்படையில் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா சீர்கள் பல சேர்ந்து வருவது தான் அடி. சீர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அசைகள் பல சேர்ந்து வருவது சீர் சொல்லுவோம். அது மாதிரி பல அசைகள் சேர்ந்து சீராகி அந்த சீர்கள் பல சேர்ந்து தான் ஒரு அடியாக உருவெடுக்கும். ஸோ அந்த அடி அப்படின்றத பற்றி அதில் ஒரு வகைகள் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா குரல் அடி. குரல் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு தெரியும் ஷார்ட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அடிதோறும் இரு சீர்கள் வருதல் தான் குரல் அடி. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்கேன், முக்தி வேண்டுமேல் பக்தி வேண்டுமாள். இது மாதிரி ஒரு அடியில் ரெண்டே சென்று சீர் இருந்துச்சுன்னா அது குரல் அடின்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா சிந்தடி. அடிதோறும் 3 சீர் வருதல் பார்த்திங்கன்னா சிந்தடி. ஒரு அடியில் 3 சீர்கள் வரும். பொழுதில்லாத பயிர்த்தொழில் பொழுதில்லாது பயிற்றவே, பொழுதில்லாது பல தொழில் பொழுதில்லாது பயிற்றினர். இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அடியிலையும் 3 சீர்கள் கொண்டு வரதுனால சிந்தடி. அடுத்து பார்த்திங்கன்னா அளவடி. அளவடி அதாவது அடித்தோறும் 4 சீர்கள் வருது. ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நீங்கள். 2, 3, 4, 5, 6 அது மாதிரி வகை பார்த்திங்கன்னா இப்போ 2 வந்துச்சுன்னா குரல் அடி, 3னா சிந்தடி, 4னா அளவடி. இப்போ ஒரு சீர்லேயும் பார்த்திங்கன்னா தாய்மொழி தாயினும் தகவற் போற்றுவன். இதில் பார்த்திங்கன்னா 4 சீர்கள் ஒவ்வொரு அடியிலையும் வந்திருக்கு. ஸோ அளவடியை நம்ம நேரடி அப்படின்னும் சொல்லுவோம். அடுத்து பார்த்திங்கன்னா நெடிலடி. அடிதோறும் 5 சீர்கள் வருது பார்த்திங்கன்னா நெடிலடி. ஆடும் கடைமணி நான் செய்யாமல் அகிலமெங்கும். இதில் ஒரு அடியில் பார்த்திங்கன்னா 5 சீர்கள் வருது. ஸோ இது நெடிலடி. இறுதியாக பார்த்திங்கன்னா கழி நெடிலடி. அடிதோறும் 6 சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட பல சீர்கள் வருச்சுன்னா அது கழி நெடிலடி சொல்லுவோம். இப்போ ஒரு 6 சீர் வந்துச்சிங்கன்னா கழி நெடிலடி என்பதை அறுசீர் கழி நெடிலடின்னு சொல்லுவோம். அது 7 சீராக வரும்போது 7 சீர் கடி நெடிலடி, 8 சீராக வந்துச்சுன்னா எண்சீர் கழி நெடிலடின்னு சொல்லுவோம். ஸோ அடின்னா என்ன, அதோட வகைகள் என்னன்றதை பற்றி இந்த வீடியோக்குள்ளே நம்ம தெளிவாக பார்த்தோம். ஸோ அளித்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணுங்கள். தயவு செய்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு முக்கியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.